வணக்கம். நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க வரோம்னா, பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் விரைவில் மாற்றம் செய்ய இருப்பதாக ஒரு கருத்து வருது. கூடுதலாக பார்த்தோம்னா, பாஜகவுக்கு பல்வேறு நபர்கள் அந்த மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட போவதாக ஒரு கருத்து வருது. இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை, உண்மையிலேயே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மாற்றம் செய்ய இருக்கிறாரா? டெல்லி அரசியலில் தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? 2026 தேர்தலை பாஜக எப்படி சந்திக்க போகிறாங்க என்பதை பற்றி அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்களுக்கு 2021 தேர்தலுக்கு முன்பாக தான் வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார், அண்ணாமலைன்னா யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது. அவர் ஒரு ஆள். தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கருத்தை சொல்ல மாட்டோம். தமிழ்நாட்டில் பல்வேறு நபர்கள் அந்த கருத்தை சொல்கிறாங்க. நம்ம பாஜக தலைவர் பாஜக தலைவர் சொல்லி மதிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர் பாஜக தலைவராக வராரு. உள்ளாட்சி தேர்தலாம் நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் பாஜக படுதோல்வி அடைகிறது. அடுத்து பார்த்தோம்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலும் பாஜக சார்ந்த கூட்டணி படுதோல்வி அடைகிறது. அடுத்து பார்த்தோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதுதான் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பாஜகவினர் கருதுனாங்க. இந்த கருதுனதை வச்சு பார்த்தோம்னா டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநில தலைவருக்குமான அழைப்புலாம் கொடுக்குறாங்க. அந்த மாநிலத்தில் நம்ம கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, குறிப்பாக பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் பாஜக வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியம் என்பது மிக குறைவாக இருந்துச்சுன்னு ஒரு கருத்து வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது அதுலேயும் மிக முக்கியமாக தமிழ்நாடு, கேரளாவில் பாஜக ஒரு தொகுதி கூட வெல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் பாஜக என்ன தான் தலையிலாக தண்ணி குடித்தாலும், எத்தனை கட்சியை கூட்டணி சேர்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் நம்ம மேலே அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களை போட்டு துவச்சா ஏற்கனவே நீங்கள் 10 வருஷமாக இருந்தீங்க, தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டம் செய்யலை. இந்த பல்வேறு புயல்கள் வருது, புயல்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலை, நிவாரணம் கூட சரியாக வழங்க மாட்டேறீங்க. குறிப்பாக பார்த்தோம்னா மொழிக் கொள்கையில் நீங்கள் ஈடுபடுறீங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தாங்க. இந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பாஜக இனிமேல் வெற்றி பெறவே முடியாது என்ற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தான் பாஜக தலைவர் கூடிய அண்ணாமலை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், ஏன் பாருங்கள் ஒரு 10-20 தொகுதி நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கள், இல்லைன்னா நான் மாநில தலைவராக விளைக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கே சவால் விட்டு வந்தவர் தான். உடனே அமித்ஷா, மோடி இவங்களாம் நம்பிட்டாங்க. பரவாயில்லையே இந்த பையன் நல்லா துடிப்பாக பேசுகிறத பார்த்தா எப்படியும் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சுருவார் போல் அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. விட்டு துவச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 40 தொகுதி, புதுச்சேரியை சேர்த்து அந்த 40 தொகுதியில் பாஜக ஓட விட்டு வெளுத்துறாங்க. கட்சியில் செல்வாக்கு மிக்க அந்த பாமக அளவில் கூட வாக்கு கூட இந்த பாஜகவுக்கு இருக்காது. பாஜக தங்களோட கூட்டணியில் நிப்பாட்டி கூட போட்டிட்டு இருக்கலாம். ஓரளவு பாமக ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படியே தான் பாமக விரட்டிடுவாங்கன்னு வைங்க. அப்படி இருக்கக்கூடிய தருமபுரியை தவிர்த்து மற்ற எந்த தொகுதி அவ்வளோ நெருங்கலாம் கிடையாது. பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் கடந்த முறை அவரோட சொந்த மாவட்டமான கரூர் அரவக்குறிச்சி நின்றார். செந்தில் பாலாஜி தூக்கிப்பட்டு மிதிச்சார். அதோட ஓடினவர் தான் கோயம்புத்தூர் போயிட்டார். கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே இருந்தாரா? அப்படிலாம் கிடையாது. கோயம்புத்தூரில் நான் தான் ஜெயிக்கிறேன்னு பாருங்கள். கொங்கு மண்டலத்தை பாஜகவினுடைய கோட்டையை மாற்றி காமிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே 40க்கு 40 பாஜக கூட்டணி தான் சொன்னார். ஒரு தொகுதி கூட திமுக டெபாசிட் வாங்கன்னு சொன்னார். அப்படியே தம்பி திமுக டெபாசிட் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சார். அப்பயே பாஜக சுக்குநூறே ஆயிடுச்சு. எந்த இடங்கள்ல பாஜகவுக்கான அந்த வெற்றிக்கான சாத்தியமே கிடையாது. நாடும் நாமுதே 40ம் நாமுதே என்ற மாதிரியான ஒரு கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சுருந்தாங்க. இதனை ஒட்டி பல்வேறு சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்கிறது. பார்த்தோம்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் தேர்தல் செலவுக்காக ஒரு 5 கோடி ரயிலில் கொண்டு தான் சில பேர் கைது பண்ணியிருந்தாங்க. இந்த கைதில் பார்த்தோம்னா மாட்டி விட்ட ஒரு நபரை அண்ணாமலை தான் அந்த நேரத்தை பேசினாங்க. அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த வீணாத வேலை? அண்ணாமலை அவர்கள் இது செஞ்சுருப்பாருன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா சும்மாலாம் சொல்ல கிடையாது. போகிற போக்கில் ஏதாவது அவதூறு பரப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்யறதுக்காக கிடையாது. அவங்க கட்சியிலே இருக்க கேடி ராவன் தெரியும். அவங்களோட ஆடியோ வீடியோலாம் இப்படி ரிலீஸ் ஆச்சு. பல்வேறு நபர்கள் திருச்சி சூர்யா, டெய்ஸி போன்ற பல்வேறு நபர்களுடைய அந்த வார்த்தை போர்கள்லாம் நம்ம பார்க்க முடிச்சு. அந்த டயத்தில் அவங்க கட்சியில் இருக்க பெண் நிர்வாகியான அலிசா அப்துல்லாவுக்கு பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்லாம் இருந்தால் கூட சொல்லப்படுது. அவங்க கட்சியில் இருந்த காயத்திரமே இதை பற்றி சொல்லிட்டு தான் கட்சி விட்டு வெளியில் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து இருந்தாலும் தற்போது பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்திச்சார். போறக்கு முன்பாகவே பல கருத்துக்களை சொன்னார். நாங்கள் சும்மா போகிறோம், ஏற்கனவே கடை திறந்துருந்தோம், அதுவே பார்க்க போகிறோமையா, அதுவே திறந்துட்டாங்க. அன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னே தெரில. ஏதோ சும்மா கையில் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நான் ஓப்பன் பண்ணேன். அங்கே ஸ்க்ரீனு அப்படியே டிஸ்பிளேல திறந்து போச்சு. அதான் எனக்கு தெரியும். மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போனார். அதே எதுக்கு அங்கிட்டு நாங்கள் அலுவலகம் திறக்க போகிற ஒரு எதுக்கு 4-5 காரில் மாறி போகிறான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மீடியாக்கெல்லாம் தூக்கி கொடுத்து சாத்துச்சுக்க. ஸ்டாலின் அவர்கள் கூட
சட்டப்பேரவையில் கூட ஏங்க மாற்றி மாற்றி காரில் போயிருக்கீங்க, ஒரு நல்ல கோரிக்கையாக வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வழியில் வந்து பல்பாக்கி விட்டார். அங்கே போனால் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, அப்புறம் சிவி சண்முகம் உள்ளிட்ட தம்பிதுரை அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றினா நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிப்போம், இந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. ஏன் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றணும்னு பார்த்தாங்கன்னா, வெறுமனே வந்து அண்ணாமலை அவர்கள் மீதான வெறுப்பு மட்டும் கிடையாது. நான் தான் ஒரு கவுண்டர் சமூகத்துக்கான தலைவன், என்னை மிஞ்சி யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாட்டார். உடனே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல்வாதின்னு சொன்னார், அதனால தான் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோன்ற மாதிரியான ஒரு வெட்டி சாக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போதுமே வந்து சரி கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா, அன்றைக்கி சீமான் அவருடைய மாமனார் இருக்கார்ல காளிமுத்து, அவர் எவ்வளோலாம் பேசியிருக்காரு, பால்கனி பாவேன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியை பார்த்தா கும்புன்னு தோணும், ஜெயலலிதா அவர்களை பார்த்தான்ற மாதிரியான பல்வேறு ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு. அவங்களுடைய மருமனாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கூட 2 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்குன்ற மாதிரியான கருத்தெல்லாம் பேசினாங்க. இந்த கருத்தெல்லாம் கேட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க என்ன அண்ணாமலைக்கு என்ன ஊழல்வாதின்னு சொன்னோன்னா அவ்வளோ கோபமாக வரப்போகுது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல்வாதின்றது வந்து நாடு வந்து உண்மை தான், யாருனாலையும் வந்து அதை மறுக்க முடியாது. நீதிமன்றத்தாலேயே தண்டிக்கப்பட்டவர் தான். இது ஒரு புறம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த கவுண்டர் லாபின்னு ஒரு லாபி இருக்குது. மேற்கு மண்டலம், குறிப்பாக கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க, ஒரு 40-50 தொகுதி இருக்குது. நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு தெரிகிறது தான் எடப்பாடி பழனிசாமி வந்து மிக முக்கிய நபராக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்து வர்றது வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல. நான் உங்களோட கூட்டணி வைக்கிறேன், நீங்களே கூட நடப்பணும், முதல்வராக இருங்க, நான் ஒரு சிண்டேவாக மாறிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டார். மறுநாளே பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து டெல்லி தலைமையை கூப்பிட்டு, தலைவாங்க வா, என்ன அந்த மாதிரி உன்னை மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே நீ அதுன்னு பேசி வச்சுருக்க போல், ஏற்கனவே நமக்கு மான மரியாதையே தமிழ்நாட்டில் கிடையாது, யாரை பார்த்தாலும் சின்ன பையன்லாம் இந்த ஒரு படத்தில் நீங்கள் வடிவேல் படத்தை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போயிட்டே இருப்பான், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, அப்புறம் இன்னொருத்தர் வருவேன், இப்படியே முகத்தை பார்த்துட்டு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒரு கருத்து வைப்பாங்க. அது மாதிரி தான் நான் எதுக்கடா சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரியான நிலையில தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கடைசி வரைக்கும் பாஜக எதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்றாங்க. ஆனாலும் இருந்த போதிலும் எதிர்காலத்தில் பாஜக தலைவரை வந்து யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வைக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே பாஜக தலைமையில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவரும், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்களுடைய எடப்பாடி பழனிசாமி வந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த தலைவராக இருக்கனால இந்த 2 காம்பினேஷன் இருந்தாலும் மேற்கு மண்டலத்தை தாண்டி நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. அதனால் வந்து நயினா நாகேந்திரனவோ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோ வந்து தலைவர் ஆக்கலாம். அவங்கள ஆக்கும் பட்சத்தில் கவுண்டர் லாபிக்கு வந்து இவங்களை வச்சுட்டு ஏற்கனவே வந்து நம்ம பாஜக வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சுத்திரி திரிதிக மேற்கு மண்டலத்தில் அதை வச்சு எடப்பாடி அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம எதாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவர் தென் மாவட்டத்தில் யாராவது நயினா நாகேந்திரனையோ தமிழிசை சவுந்தரராஜனோ ஏதாவது போட்டு நம்ம அங்கே ஒரு லாபி பண்ணி ஏதாவது தென் மாவட்டத்தில் சில பேரை வந்து மண்டையை கழுவிட்டு முக்குளத்தூர் சமூகத்தில் பாருங்கள் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணான்னு பார்க்குறாங்க. இதனிடையில் பார்த்தோம்னா ஓபிஎஸ் இருக்கார், டிடி விதிநகர் இருக்கார். டிடி விதிநகர் வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு நேரடி பிள்ளையாகவே, அதாவது மோடியினுடைய நேரடி பிள்ளையாகவே மாறிட்டார். நான் அடுத்து சொல்லிடுவார், அடுத்து அண்ணாவாக பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்க, எம்ஜிஆராக பார்க்குறேன்னு சொல்ல முடியாத ஒரு சில குறைகள் தான் இருக்குது, அதையும் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. ஓபிஎஸ் அவங்ககிட்டே சரணடைஞ்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து ராமநாதபுரத்தில் ரெட்டலை எதிர்த்து போட்டிட்டார். டிடி விதிநகரன் அதே மாதிரி தான், அவர் கூட அமமுகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சுருக்காரு. இவர் வந்து நம்ம தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுக்கிட்டு ரெட்டலை எதிர்த்து போட்டி போட்ட ஓபிஎஸ் வந்து அவங்ககிட்ட சரணடைஞ்சிட்டாரு. சசிகலா வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக கூட வைத்தினாங்க, அவர் வீடு பக்கத்தில் இருக்குமான்னு தெரியல, போயிட்டு சந்திச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றாக போகிறோம்னு சொல்லிட்டுறாங்க. நீ எத்தனை வருஷத்து தாண்டா அதை சொல்லிட்டு ஏமாத்துவீங்க நம்ம கேள்வியாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இன்னொரு லாபி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் தோக்குறதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருப்பது வந்து தலித்துங்களுடைய வாக்கு, இஸ்லாமிய கிறிஸ்தவனுடைய வாக்கு. அப்போ பெரும்பான்மையாக இருக்கின்ற சில சமூகங்களை போடும்போது இவங்களுடைய வாக்கு ஏற்கனவே வந்து கிடைக்காது. தலித் சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு போயிடுது, இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு போகுது. அதை தாண்டி ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கும் திமுகவுக்கு போகுது. அப்போ வந்து எல்முருகனை வந்து நம்ம பாஜகவினுடைய தலைவராக மாற்றலாமான்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஆலோசனை நடந்துக்கிருக்காங்க. அதாவது நம்மலாம் சொல்லுவோம் தெரியுமா, லெஃப்டில் இண்டிகேட்டை போட்டு ரைட்டில் திரும்பாண்டு, அது மாதிரி பாஜக வந்து எல்லோரும் நயினா நாகேந்திரன் தமிழிசை பற்றி பேசும்போது எல்முருகனுக்கு வந்து திரும்பி ஒரு செட்டப் தயார் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2021 தேர்தல் வந்து 4 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தாரு. தெரிஞ்சா தெரியாமலோ வேலை தூக்கிட்டு ஓடுறாரு, காவடியை தூக்கிட்டு ஓடுறாரு,
நாம் நாம் சந்தித்த சிறந்த அடிமைகள் 2 அடிமைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுற மாதிரி எல்முருகனையும் அண்ணாமலை நினைக்கிறாங்க. இவர் பார்த்தோம்னா பாத யாத்திரைன்னு சொல்லி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறாரு, இவர் வேலை தூக்கி சுற்றுறாரு. பரவாயில்லையே 2 பேரும் நல்லா சுற்றுறாங்களே அப்படின்னு நினச்ச பாஜக வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அண்ணாமலையை மாற்றும் பட்சத்தில் வந்து குறைந்தபட்சம் நம்ம கொங்கு பகுதியாவது ஒரு 30 தொகுதியிலாவது மீண்டும் கைப்பற்றணும். அதுக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கின்ற கவுண்டர் அருந்தை சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து மையப்படுத்தி அரசியல் பண்ணுறதுக்காக எல்முருகனை வந்து மீண்டும் பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். எது எப்படியோ மீண்டும் கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம் என்னதான் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா நம்மளுடைய கருத்து இந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் அதுவும் தேசிய லெவலில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்தையும் ஆண்டுட்டாங்க. பாஜக அதற்கு அடுத்தபடியாக ஆளுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே தடையாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு, கேரளா தான். கேரளாவில் எப்படியோ முட்டி மோதி அடுத்த தடவை வரலான்னு யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரினுடைய அரசியல் வந்து தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பின்பற்றுறாங்க. அவர்களுடைய கொள்கையை அவர்கள் சிந்தனை ஏந்திக்கின்றவங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க. சாமியவே கும்புறவனாக இருந்தாலும் தந்தை பெரியார் தான் எங்களுடைய தலைவர்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை நெஞ்சில் சுமத்துக்கிட்டு இருக்கவங்களும் இங்கே இருக்காங்கன்ற ஒரு காரணத்தை மையப்படுத்தி பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து 2026 நம்ம ஜெயிக்க முடியாது, 2031 எய்முன்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் விஜய் போன்ற சீமான் போன்ற பல்வேறு நபர்களும் உருவாக்கியிருக்காங்க. முதல்ல வந்து அதிமுகவை காலி பண்ணுவோம், அடுத்து வந்து அவங்க மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணுன்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் பாஜக தற்போது நினைக்கிறாங்க. ஏதோ எப்படியோ தமிழ்நாட்டில் பொறுத்தளவு வந்து இங்கே வந்து சமத்துவம் சமூக நீதி பேசுகிறவங்களுக்கான இடமாகத்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சாதியவாதம் மதவாதம் பேசுகிறவங்களுக்கான இடம் கொடுக்காதுன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான்.